ரோஹிணி, அப்ப நான் உங்களுக்கு உப்பு போடாம கஞ்சி வச்சு தரட்டுமா? அதுவும் அவங்க தான் பண்ணிக்கணும். யாரும் செஞ்சு கொடுக்க கூடாதுன்னு அம்மா தானே சொன்னாங்க. ரோகிணி, நீ போய் எல்லாமே செஞ்சுக்க. இல்ல ஆண்டி, எனக்கு பசிக்கல. நான் காலையில இருந்தே விரதம் இருந்துக்கிறேன். நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. சரி ரோகிணி, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். டேய் இருடா. இப்போ என்னடா, நான் தான் விரதம் இல்லைல்ல, நான் சாப்பிடலாம்ல. ஏண்டா புருஷன் பொண்டாட்டினா எல்லாத்துலயும் சரி பதியும் தெரியாது? கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் சரிசமமா பிரிச்சுக்கணும் பாட்டி சொல்லுவாங்கல்ல. பா அப்படிதானப்பா சொல்லுவாங்க. ஆமா, அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. பார்லர் நம்ம சாப்பிடாம வரதா இருக்குது, இவன் மட்டும் எப்படி சாப்பிடலாம்? டேய், எனக்கு பசிக்குதுரோ. இருக்கட்டும்டா, பொண்டாட்டிக்காக பசிய தாங்கிக்க மாட்டே நீ. மீனா, இப்ப நான் விரதம் இருக்கிறேன். என்னது, நீங்களும் விரதம் இருக்கீங்களா? அப்ப பூரி எடுத்துட்டுமா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நான் விரதம் இருந்து சாப்பிடாம இருந்தா நீ சாப்பிடுவியா? அது எப்படிங்க நான் சாப்பிடுவேன்? நீங்க சாப்பிடும் போதுதான் நானும் சாப்பிடுவேன். நீ விரதம் இருந்தா நானும் சாப்பிட மாட்டேன்ல. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி நான் வெள்ளி சனி விரதம் இருக்கும் போதெல்லாம் நீங்களும் என் கூட சாப்பிடாம தானே இருந்திருக்கீங்க. டே ரவி, ஓம் பொண்டாட்டி விரதம் இருந்தா நீ நல்லா சாப்பிடுவியா என்ன? அது எப்படி? அவ சாப்பிடாதப்ப நான் எப்படி சாப்பிட முடியும்? பலக்குரலே, அவன் விரதம் இருந்தா நீ சாப்பிடுவியா? எனக்கு பசிச்சா நான் சாப்பிடுவேன். அடி பாவி, எனக்காக சாப்பிடாம கூட இருக்க மாட்டியா? அவ்வளவுதான் பாசமா? ஹே, பாசம்லாம் நிறையவே இருக்கு. ஆனா வயிறு வேற வேற தானே. கரெக்டா சொன்ன ஸ்ருதி. நமக்கு பசிச்சா நாம தானே சாப்பிடணும். டேய், பொண்டாட்டி சாப்பிடாம இருந்தா உனக்கு மட்டும் எப்பறம் சாப்பிடணும்னு தோணுது? அன்னைக்கு அம்மா சாப்பிட மாட்டேன்னு சொன்னப்போ அப்பா தானே சாப்பிடாம இருந்தாரு. ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அம்மா சாப்பிடாம இருந்தா அப்பா சாப்பிட்டுருக்காங்களா? அதான்டா நம்ம அப்பா அம்மா. என்னப்பா? இப்போ என்னடா பண்ண சொல்ற? இங்க பாருடா, உன் மாமனார் வெளியே வரணும்னா நீயும் தான் அதுக்கு விரதம் இருக்கணும். அப்பதான்டா பார்லர்மா பரிகாரத்துக்கு பவர் இருக்கும்.